நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவः வித்தி ஏனமிக வைரிணம் ஜகி சத்ரும் மகாபாஹோ. இதெல்லாம் கண்ணன் கீதையில் முக்குணங்களை பற்றி கூறியிருக்கிறார். நம் காமம், கோபம் ஆகியவற்றை பற்றி விளக்குகிறார். நம் உடல் மூல பிரகிருதியால் ஆக்கப்பட்டது. அந்த பிரகிருதி என்னும் மூலப்பொருளோடே எப்போதுமே சத்வகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் கூடியேதான் கிடக்கும், பிரித்தெடுக்க இயலாது. ஆகவே நாம் என்று சொல்லப்படும் ஆத்மா இந்த முக்குணங்களுக்கும் ஆட்படுகிறார். சத்வகுணத்தின் தாக்குதல், ரஜோகுணத்தின் பாதிப்பு, தமோகுணத்தின் நீடிப்பு இது அத்தனை நம்மை துன்பத்துக்கு உட்படுத்துகின்றன. இம்முக்குணங்களில் 2 குணங்கள் தீயவை, ஒரு குணம் நல்லது. ரஜோகுணமும் தமோகுணமும் தீய குணங்கள், தவிர்க்கத்தக்கவை. சத்வகுணம் மிக நல்ல குணம். ரஜஸையும் தமஸையும் ஜெயிக்க வேண்டும், சத்வகுணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் பார்த்த காமமும் கோபமும், நம்ம இடத்தில் காமம் உள்ளது, எத்தனை விருப்பம், ஆசை, பேராசை. கோபம் உள்ளது, எதை கண்டாலும் ஒரு வெறுப்பு, கோபம், வெடித்து சிதறுகிறோம். இந்த ரெண்டுமே காமமும் கோபமும் காமயேஷா குரோதயேஷா ரஜோகுண சமுத்பவः. ரஜோகுணத்தால் தான் இவை உருவாகின்றன, அதிலிருந்து தான் வளர்க்கப்படுகின்றன. அப்போ காமத்தையும் கோபத்தையும் ஜெயிக்க வேண்டுமானால் ரஜோகுணத்தை ஜெயித்தாக வேண்டும். ரஜோகுணத்தை ஜெயிக்க ஆகார நியமம் முக்கியம். ஆகார நியமத்தோடே நேரத்துக்கு சாப்பிடலாம்னு ஒத்துக்கொள்ளப்பட்டவையைத்தான் உண்ண வேண்டும். எது தவிர்க்கப்பட வேண்டியவையோ அவற்றை தவிர்த்து விட வேண்டும். அப்படி பண்ண பண்ண பகவானை தியானிக்க தியானிக்க நம்ம உள்ளத்தையும் கண் காது முதலான புலன்களையும் பெருமானிடத்திலேயே வைத்து தியானம் பண்ணி கொண்டு வந்தால் ரஜோகுணம் படிப்படியாக குறையும், தமோகுணமும் குறையும். ரஜோகுணம் குறைய குறைய கோபம் குறைந்து விடும். அதனால் கோபம் குறைக்கிறதுக்கு நேர கோபப்படாதே என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்பு போனால் தான் அந்த ப்ராசஸ் நிறைவேறும். கோபம் குறையணும்னால் ரஜோகுணம் குறைய வேண்டும். ஏன்னா இதனால தான் அது பிறக்கிறது. அப்போ நோய் நாடி நோய் முதல் நாட வேண்டும். கோபம்ங்கிறது நோய்க்கு அறிகுறி, அது நோய் அல்ல. ஆனால் அந்த நோய் உள்ளே இருக்கிறது முதல் தான் ரஜோகுணம். ரஜோகுணத்தை தவிர்க்க ஆகார நியமம் வேண்டும், பெருமானை அடிக்கடி தியானிக்க வேண்டும். செய்து கொண்டிருந்தால் காமமும் கோபமும் நம்மை படுத்தாது. இதைத்தான் கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இப்போ நாம் பார்க்க போகிறது. விதுரர் திருதராஷ்டிரனுக்கு உரைக்கிறார். பிரசாதா நிஷ்பலோ யஸ்ய குரோதஷாபி நிரர்த்தக நதம் பர்த்தாரமிச்சந்தி ஷண்டம் பதிமிவ ஸ்திரியா. ஒரு புருஷத்தன்மை, ஆண் தன்மை இருப்பவனைத்தானே பெண் கல்யாணம் பண்ணிக்கொள்ள விரும்புவாள், மற்ற பேரை விரும்புவாளா? அதே போல இவனைத்தான் உலகமும் விரும்பும். பிரசாதோ நிஷ்பலோ யஸ்ய, யாருடைய அருளுக்கும் பிரயோஜனமே இல்லையோ, யாருடைய கோபத்துக்கும் உபயோகமே இல்லையோ. இன்னார் கோபப்படுறார், அதனால் ஒரு லாபம் இல்லை, அவர் பாட்டு கத்தின்னு இருப்பார், அவ்வளவுதான். இன்னார் அருள் புரியறார், கனிவாக பேசுகிறார், இனிமையாக பேசுகிறார், ஒருத்தருக்கும் ஒரு பயன் இல்லை. அதனால் ஒருத்தர் இனிமையாக நடந்துக்கிறதுனாலே அருளுக்கும் பயன் இல்லைன்னு வச்சுங்க, கோபத்துக்கும் பயன் இல்லைன்னு வச்சுங்க. அப்போ அந்த ஆளை உலகம் விரும்பவே விரும்பாதுங்கிறார். ஒருத்தன் கோபப்பட்டால் அதனால் பயன் இருக்கணும், அப்போ தான் யாருமே விரும்புவார்கள். ஒருத்தன் அருளினார்னா அதனால 4 பேருக்கு நல்லது நடக்கணும், அப்போ தான் விரும்புவார்கள். இந்த ரெண்டுமே இல்லையானால் பிரசாதா நிஷ்பலோ யஸ்ய குரோதஷாபி நிரர்த்தக நதம் பர்த்தாரம் இச்சந்தி, அவனை உலகத்தவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதே போல ஆண்மையில்லாத புருஷனை பெண் விரும்ப மாட்டாள், அதே போல இவனையும் விரும்ப மாட்டார்கள். அதனாலே கோபம் வேணுங்கிறார். ஆனால் கோபம் வேணும்னா எதை போலே, தேவையான இடத்துல கோபப்படும் போது அதனால் ஒரு மாறுதல் ஏற்படணும், ஏதோ ஒரு சேஞ்ச் ஏற்பட வேண்டாமா? அவர் கோபப்பட்டுட்டே இருப்பார், அவர் பாட்டு கத்தின்ண்டே இருக்கிறது தான் வேலை. சுவாமி கோவில்களுக்கெல்லாம் போகிறோம், இல்லை சபைகள்லாம் நடக்கும். சில பேர் குத்தம் கண்டுபிடிச்சு கோபப்பட்டு சொல்லிகிட்டே இருப்பார்கள், எதுக்கானும் சத்தம் போட்டுட்டே இருக்கணும். கடைசியில் என்ன தெரியுமா ஆடும், யாரும் மதிக்கவே மாட்டா. இவர் இப்படித்தான் கத்தின்ண்டே இருப்பார், நம்ம பாட்டுக்கு பண்ணுறதை பண்ணிகிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல வந்து விடுறது பாருங்க. ஆக கோபம்ங்கிறது தேவையான இடத்துல வர வேண்டும், அதனால் ஏதோ ஒரு பயன் இருக்க வேண்டும். பயனற்ற கோபத்தாலும்
பயனில்லாத அருளாலும் எதுவும் லாபம் இல்லை. ஒரு அருளுகிறார் ஒருத்தர்னா ரொம்ப நன்னா இருங்கோ, ஆனால் அவர் ஆசீர்வாதத்தினால ஒன்றும் நல்லது நடக்க போகிறது இல்லைன்னால் அப்போ அவர் ஆசீர்வாதத்தை யார் நம்புவா? அவரைத்தான் யார் மதிப்பார்கள். ஆகவே நம் அருளுக்கும் ஏதானும் மதிப்பு இருக்கணும், நம் கோபத்துக்கும் மதிப்பு இருக்கணும். அது எப்போது வரும்? நம்ம அருளுக்கு மதிப்பு இருக்கணும்னா என்ன செய்யலாம்? இப்போ நம்ம பிள்ளை மாட்டு பொண்ணு மாப்பிள்ளை நம்ம விழுந்து சேவிக்கிறாள்னு வச்சுப்போம், இல்லை நம்ம இன்னும் சின்ன குழந்தைகள் நம்ம சேவிக்கிறான்னு வச்சுப்போம், நாம போய் ஒரு பெரியவரை சேவிக்கிறான்னு வச்சுப்போம். அப்போ என்ன சொல்லுவார்கள்? கல்யாணம் ஆகாத பெண்ணாக இருந்தால் சீக்கிரமேவ விவாக பிராப்திரஸ்து, விவாகம் சீக்கிரம் நடக்கட்டும். கல்யாணம் ஆனா பெண்ணாக இருந்தால் நல்ல குழந்தையா சீக்கிரம் பிறக்கட்டும். இதே கல்யாணம் எல்லாம் ஆகி 75-80 வயசாகி கணவனை இழந்த பெண்ணாக இருந்தால் வைராக்கியமும் ஞானமும் முக்தியும் நன்கு வளரட்டும். ஒரு பிரம்மச்சாரி பிள்ளையாக இருந்தால் அக்னி காரியம் நன்கு வளரட்டும், பிரம்ம தேஜஸ் வளரட்டும். உடனே ஆசீர்வாதம் பண்ற பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு பயன் இருக்கணுமே. ஒருத்தர் நம்ம விழுந்து நமஸ்கரிக்கிறார்கள் என்றால் நாம் ஆசீர்வச்சனம் சொன்னால் அது பயன் பெற வேண்டும். இன்னைக்கு அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. ஏதோ இப்படின்னுட்டா நடந்துருமா? இப்படிங்கிறது நிஜமா நடக்கணும். நடக்கிறதுக்கு நம்மிடத்துல என்ன வேணும்னால் அனுஷ்டானம் வேணும், விரதம் வேணும், தவம் வேணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அன்னைக்கு இருந்த பெரியோர்கள்லாம் எப்படி போய் அவர்களை பார்த்து தொட்டு நன்னா இருக்கும் சீக்கிரம் சரியாட்டம். இப்போ நாம் சொல்கிற சீக்கிரம் சரியாட்டம்ங்கிற வார்த்தை வாய்ப்பந்தல். அதனால நிச்சயமாக நமக்கே தெரியும் அது சரியாக போகிறது இல்லைன்னுட்டு. ஆனால் அந்த நாளில் இருக்கிற சான்றோர்கள், ஏன் இன்றும் எத்தனையோ தபஸ்விகள் அவர்கள் கண்குளிர பார்த்து சீக்கிரம் நமக்கு சரியாக போட்டும் என்று சொன்னால் நிஜமாவே உடம்பு சரியாக போகிறது. இது என்னமா சுவாமி சாத்தியமாகுது? அவர் என்னமோ சொன்னார், அப்படி நடந்துருமா? நாங்கள் சொன்னால் நடக்கலையேனால் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா அவருக்கு தவம் அதிகம். வளவளான்னு பேச மாட்டார், ஆத்ம தியானம் பரமாத்ம தியானத்தில் இருப்பார், சுகதுக்கங்களை மறந்திருப்பார், யாரையும் தனக்கு பந்து என்று உடல் ரீதியாக நினைக்க மாட்டார், ஆத்ம பந்துன்னு நினைப்பார், பகவத் தியானத்திலும் பூஜையிலும் இருப்பார். இப்படி ஒரு அதிகாரி இருக்கான்னு வச்சுங்கோ, அப்போ அவர் வெட்டிக்கு பேசவே மாட்டார். அப்படி பேசாதவர் சரியா போட்டோம்னு சொன்னால், பேசாதவர் கல்யாணம் ஆகட்டும்னு சொன்னால், ஒன்றும் பேசாதவர் குழந்தை பிறக்கட்டும்னு சொன்னால் கண்டிப்பாக பிறக்கும், கண்டிப்பாக கல்யாணம் ஆகும், கண்டிப்பாக உடம்பு சரியாக போகிறது. ஏன்னா அவரிடத்தில் இருக்கிற தவம். தவம்னு சொன்னாலே நம் புலன்களை அடக்கி மனத்தை அடக்கி பெருமானிடத்திலேயே செலுத்துவது தானே தவம். அப்படி செலுத்த செலுத்த அவளுக்கு என்ன சக்தி வந்துடுறதுன்னா பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். இப்போ நாம் போய் உடம்பு சரியில்லைன்னு கேட்குறோம்னால் பெருமானிடத்தில், இவர் நல்ல கைங்கரியம் பண்ணுறவராச்சே, இவர் தானே நித்தியம் பெருமாள் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வைப்பார், எவ்வளவழகா பெருக்கி மூழ்கி கோலம் போடுவார், பூத்தொடுத்து பெருமாள் கொடுப்பாராமே, அவருக்கு உடம்பு சரியில்லையே, பகவானே உம்ம கைங்கரியத்தில் இருக்கிறவரை நீர் தானே பார்த்துக்க வேண்டும் என்று நாம் ஒரு சிபாரிசு வார்த்தை அந்த பெரியவர் சொல்கிறார் பாருங்க. பெருமாள் உடனே யோசிப்பார், ஏது இவர் நம்மகிட்ட ஒன்றுமே இது வரைக்கும் கேட்டது கிடையாதே, அப்போ இப்போ இவர் கேட்குறாருன்னா உடனே பண்ணிவிடணும் என்று பெருமான் செய்கிறார். ஆனால் அதே குரு அடிக்கடி பணம் காசு வீடு வாசல் எல்லாத்துக்கும் பெருமாள்கிட்ட கையேந்தி கொண்டுவராக இருந்தால் அப்போ நம்மளை பார்த்து நன்னாருன்னு சொன்னா ஒன்றும் பலிக்காது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் கேட்டுருக்கார், இவர் கேட்டதுக்காக பெருமாள் பண்ணிட போறாரன்னா. அப்போ எதையும் விரும்பாதவனாய், வைராக்கியம் உடையவனாய், தவமுடையவனாய், விரதம் இருப்பவனாய், ஆத்ம பரமாத்ம தியானத்தில் ஈடுபட்டிருப்பவனாய் ஒருத்தன் இருந்தால் அவன் கோபத்துக்கும் பயனுண்டு, அவன் அருளுக்கும் பயனுண்டு, அவன் நினைத்த மாத்திரத்தில் காரியங்கள் நடக்கும். எத்தனை பெரியோர்கள் இருந்திருக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்நியாசிகள் எல்லாம் பெருமாள் சன்னதிக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள். அதாவது பெருமாளுக்கு ஆபரணங்கள் சாத்துவதோ, கோவில் கட்டுவதோ, மதில்களை செப்பனிடுவதோ, நன்னா தங்கத்திலேயே தேர் பண்ணுவதோ, தங்க விமானம் செய்வதோ பெரிய சந்நியாசிகள் எல்லாம் கைங்கரியம் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கத்தை கையால் தொடமாட்டார், பணத்தை கையால் தொடமாட்டார்கள், வெள்ளியை கண்ணாலேயே பார்க்க மாட்டார்கள். இப்படி இருக்கிறவர்கள் வெள்ளித்தேர் பண்ணியிருப்பார், தங்கத்தேர் பண்ணி சமர்ப்பித்திருப்பார்கள், தங்க விமானம் பொன் வைந்திருப்பார்கள். என்னமா நடக்கிறது? அவர்கள் தான் தொடரதே இல்லையென்னால் தங்கம் வைரம் வெள்ளி இதற்கு அவர்களுக்கு வேறுபாடு தெரியாது. ஆனால் என்னமா நடந்துடுறதுனால் அவள் போய் ஒருத்தர்கிட்ட கையேந்தி கேட்கவும் மாட்டார்கள். பெருமான்கிட்ட ஒரே பிரார்த்தனை, இந்த மாதிரி உனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, தேவரீர் பார்த்து அதை நன்னா நடத்தி கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் அதை பற்றி அவர் கவலைப்படவே போகிறதில்லை. இப்போ நாளைக்கு கார்த்தாலே குடமுழுக்குக்கு நாள் குடித்தாகிவிட்டது, தேர் ஓடணும், விமானத்துக்கு நாளை கும்பாபிஷேகம், கையில் ஒன்றும் 1 கிராம் தங்கம் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு பதறிப்படுவோம். ஓ, பேர்லாம் கெட்டுப்படுமே, பத்திரிக்கை அடிச்சுட்டோமே, பேப்பர்லெல்லாம் கொடுத்துட்டோமே, பெரிய மனுஷாலாம் கூட்டுட்டோமே, என்ன ஆகுமோ அப்படின்னா நமக்கு தவமே இல்லைன்னு அர்த்தம். நாளைக்கே நாள் குறிக்கப்பட்டிருந்தாலும் பெருமானுடைய கைங்கரியம், அதற்காக நாள் குறிச்சிருக்கோம். இன்னி வரைக்கும் தங்கம் கையில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக நாளை கார்த்தாலைக்குள்ள தங்கம் வந்து நடக்கும் என்கிற உறுதியோடு யார் படுக்க போகிறானோ அவன்தான் தபஸுடையவன். அந்த தபஸ்வி அருளினால் கண்டிப்பாக பயன் கிடைக்கும். அவர் கோபப்பட்டால் கண்டிப்பாக நமக்கு ஆபத்து ஏற்படும். முனிவர்களெல்லாம் சபிக்கிறார்கள், கோபப்படுகிறார்கள்னு கேள்விப்பட்டிருக்கீர்கள் இல்லையோ? துர்வாசருக்கு சாபம் கொடுக்க சக்தி வளர்ந்து கொண்டே போகும். அவர் பாக்கியம் பாருங்க. நம்மெல்லாம் சாபம்னு நினைச்சாலே சக்தி குறையிறது, ஆனால் அவர் சாபத்தை கொடுத்தா சக்தி வளருகிறது. எப்படி ரிஷி பார்த்து என்னது நடக்கட்டும்னா நடக்கிறதே. இப்போ பாகவத புராணத்தில் தக்ஷகங்கிற பாம்பு கிடைத்து இதோ பரீட்சித்து இறந்து போவான், முனிகுமாரன் சாபம் எடுக்கிறான், வசிஷ்டர் சாபம் கொடுத்துருக்கார், விஸ்வாமித்திரர் சாபம் கொடுத்துருக்கார், துர்வாசர் சாபம் கொடுக்குறார். எப்படி இவ வார்த்தையெல்லாம் அப்படியே நடக்கிறது? இவ அருகிரகிச்சாலும் நடந்துடுறது, சாபம் கொடுத்தாலும் நடந்துடுறது. அப்போ அருளுக்கும் மதிப்பதிகம், கோபத்துக்கும் மதிப்பதிகம். இது நமக்கும் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டதில்லை. நிஜமாவே யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் வரார், சுவாமி ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறேன், ஏதான நீர் தான் அருளணும். அப்போ நமக்கு உடனே தோணும், நாமும் சரியா போட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னால் சரியா போகும்படி இருந்தால் தேவையில்லையேன்னு தோன்றதோ இல்லையோ? சரியா போகலாம். அதுக்கு தேவை தவம், விரதம், ஏகாகிர சித்தத்தை, பெருமான் ஒத்தனையே நினைத்தல், தவம் புரிதல். தவம்னா காட்டுக்கு போகணும்னு நான் சொல்லவே வரல. கண்ட விஷயத்தில் ஆசையை வைக்காமல் பெருமானையே தியானித்து கொண்டிருந்து எதற்கும் பதறாமல், நாளை கார்த்தாலே விமானம் ஸ்வரணம் போட்டாகணும், தங்கத்தேர் ஓடியாகணும், ஆனால் கையில் தங்கமில்லை வைரமில்லை, கவலைப்படாமல் நிச்சயம் நடக்கும்னு நம்புறான் பாருங்க. அவனுக்கு இருக்கிற உறுதி, அந்த உறுதிக்குத்தான் பெருமாள் அருள் புரிகிறார். அப்போ சிறந்த தபஸ்விகள் அருளினாலும் பலிக்கும், கோபப்பட்டு சாபம் கொடுத்தாலும் பலிக்கும். வரம் கொடுத்தா பலிக்கிறது. துர்வாசர் வரம் கொடுத்தார், குந்தி தேவியின் இடத்தே இந்த மந்திரங்களை உபயோகப்படுத்து, அந்தந்த தேவதைகளை பிரார்த்தித்தால் உமக்கு குழந்தைகள் பிறக்கும். பிரார்த்தித்து சூரியனை பிரார்த்தித்தால் கர்ணனை பெற்றாள், தர்ம தேவதையை பிரார்த்தித்தாள் யமதர்மராஜன் தான் தர்மபுத்திரனையே கொடுத்தான், வாயு பகவானை பிரார்த்தித்து பீமசேனனை பெற்றாள், அதே போல உயர்ந்த இந்திரனை பிரார்த்தித்து அர்ஜுனனை பெற்றாள். இப்படி அஸ்வினி தேவதைகளை பிரார்த்தித்து நகுல சகதேவர்களை மாதிரி பெற்றாள். இதெல்லாம் எப்படி பாசிபிள்? என்னமா நடக்கிறதுனால் அந்த துர்வாசருடைய தவத்துக்கு இருந்த வலிமை. அவர் தான் இந்த வரத்தை கொடுக்குறார். அப்போ வரம் கொடுக்கவும் முடியறது, அந்த வரம் பலிக்கிறது. சாபம் கொடுக்கறதுக்கு முடியறது, சாபமும் பலிக்கிறது. இந்த ரெண்டும் இருக்கணும்னால் விரதம் தவம் தேவை. நாம கூட அந்த தவத்தை வளர்த்துக்கலாம். பெருமானை நன்கு பிரார்த்தித்து கொண்டு இந்தாங்கோ இது உங்களுக்கு கைகூடட்டும் அப்படின்னு சொன்னால் கை கூடும். கண்டத்துக்கு சொல்லக்கூடாது, பகவத் விஷயத்துக்கு சொல்ல வேண்டும், தேவையானத்துக்கு சொல்லணும். ஒருத்தர் ஏற்கனவே வசதி உடைய பணக்காரராக இருக்கார், அவர் நன்னா ஒரு 2 ரூம் இருக்கிற வீட்டில் இருக்கார். வேணும்னு நம்மக்கிட்ட வந்து, சுவாமி நான் இன்னும் 4 பெட்ரூம் இருக்கிற பங்களாவுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன்னா உடனே பெருமாளை பார்த்து என் தவ வலிமையால் இவருக்கு 4 படுக்கை அறைகள் கொண்ட பங்களா கிடைக்கட்டும்னால் தவ வலிமை இருக்காது. அப்புறம் ஒரு சன்னியாசின்னு இருந்தால் அவர் ஞானத்தையும் பக்தியையும் வைராக்கியத்தையும் வளர்க்கறதுக்கு இருக்காரே தவிர ஒருத்தருடைய சொத்து சுகத்தை வளர்க்கறதுக்கு இல்லை. குருக்கள், ஆச்சாரியர்கள், பீட்டாதிபதிகள் இவர்கள் எல்லாரிடத்துலையும் நம்ம போகிறோம், சன்னியாசிகளை போய் வணங்குறோம். எதற்காக? நம் ஞானத்தை வளர்த்துக்கணும், பக்தியை வளர்த்துக்கணும், உலகத்தில் பற்றற்ற தன்மை வளரணும். அவர்களும் நம்மக்கிட்ட அதை பற்றி தான் பேசணும். ஒரு ஆன்மீகம் பேசுகிறவர்கிட்ட நீங்கள் போனில்னாலே ஆத்ம பரமாத்மாவை பற்றியும், க்ஷேத்ராட்டனத்தை பற்றியும், புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினதை பற்றியும், தர்ம புண்ணிய காரியங்கள் பண்ணினதை பற்றியும் தான் அவர் விசாரிக்கணும். அதை விட்டு வியாபாரம் எப்படி நடக்கிறது, 1 கார் வச்சிருக்கிறா 2 கார் வச்சிருக்கிறா, இந்த கேள்விகளில் போனாலே அவருக்கு தவமே இருக்க போகிறது இல்லைன்னு அர்த்தம். இந்த கேள்வி கேட்கக்கூடாது. தைரியமாக சிஷ்யனிடத்தில் கேட்கணும். ஞானத்தை வளர்த்துண்டியா, வைராக்கியத்தை வளர்த்துண்டியா? அவர் நினைப்பார், என்ன இது இவர் ஞான வைராக்கியன்னு கேட்குறார், நன்னா கல்யாணம் பண்ணியா, லட்சத்துக்கு பதில் 10 லட்சம் சம்பாதிச்சியான்னு கேட்கலையேன்னா. அதை கேட்கறதுக்கு யாரான பிசினஸ் கன்சல்டன்ட்டு கிட்ட போனமே தவிர அதுக்கு எதுக்கு குருக்கள் இடத்துலையும் சன்னியாசிகள் இடத்துலையும் வரணும் சொல்லுங்க? இவர்கள்ட்ட போனாலே கேட்க வேண்டியது.
யாரும் ஒரு ஆன்மீகம் பேசுறவர்னா அவர் எதை பேசணும்? எந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தே, எந்த பெருமாளை சேவிச்சே, எந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினே, பாப்பங்களை தொலைச்சிண்டியா, நன்ன பக்தி வளர்றதா, குழந்தைகளுக்கு நாம சங்கீர்த்தனம் சொல்லி கொடுக்குறியா, நித்தியம் சாஸ்திரநாமம் சொல்றியா, இதைத்தான் கேட்க வேண்டும். இதை கேட்கறதுக்கு அவர்கிட்ட போனோமா சுவாமின்னா? இதை கேட்கறதுக்கு தான் அவரிடத்தில் போக வேண்டும். முக்திக்கு எப்போ போறேன்னு தைரியமா கேட்கலாம். ஆனா எவ்வளவு பயப்படுவோம். என்னது ஒருத்தன் வந்தா முக்திக்கு போறியான்னு கேட்கலாமான்னா? கண்டிப்பா கேட்கணும். அதுக்கு தான் வருகிறான். அதுக்குத்தான் சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்துல வரணும். ஆச்சாரியனும் சிஷ்யரிடத்தில் அதைத்தான் கேட்க வேண்டும். அப்ப அருளும் கோபமும் பயன் கொடுக்குமானால் அவன் சிறந்தவன். அவனைத்தான் மக்கள் எப்போதும் விரும்புகிறார்கள் என்று இன்று பார்த்தோம்.